ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டோடோ அழிந்த பறவை இனங்களில் ஒன்று. பழங்காலத்தில் வாழ்ந்த பறவை இனங்களில் கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன ஒரு அபூர்வ பறவை. இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவுக்கு அருகிலுள்ள மொரீசியஸ் தீவில்தான் டோடோ என்ற இந்த அழிந்துபோன பறவை வாழ்ந்து வந்தது. இப்பறவை வான்கோழியை விட சற்று பெரியது, சதைப்பற்று மிக்கது, வளைந்த பெரிய அலகு உடையது. இறகுகளும் வாலும் வளர்ச்சியுறாமல் காணப்பட்டன. கால்கள் குட்டையாகத் தடித்து மஞ்சள் நிறத்தில் இருந்தன. எனவே இவை பறக்கவும் ஓடவும் முடியாதவைகளாக இருந்தன. ஒரு தடவைக்கு ஒரு முட்டையே இடும். தரையில் புற்களால் கூடு அமைத்து முட்டையை அடைகாக்கும். எவ்வாறு இது தீவுக்கு வந்தது என்றால், அங்கு வாழ்ந்த புறாக்கள் தனக்கு எதிரிகளே இல்லாத காரணத்தால் காலப்போக்கில் இவ்வாறு மாறின என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மொரீஷியஸ் தீவுகளுக்கு போர்த்துக்கேயர் 1505 சென்றனர். பின்னர் டச்சுக்காரர்கள் அங்கு குடியேறினர். மனிதர்களாலும் அவர்களது வளர்ப்பு விலங்குகளாலும் ஏறத்தாழ 100 ஆண்டு காலத்தில் படிப்படியாக டோடோ பறவை இனம் முற்றாக அழிக்கப்பட்டது. டோடோ பறவை மெல்ல மெல்ல சூழல் பாதுகாப்புச் சின்னமாக மாறி வருகிறது. 1601 பிறகு இப்பறவையில் ஒன்று கூட உயிருடன் இல்லை. அழிந்து போன பறவையாக மாறிவிட்டது. காலத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாத மனிதர்களை மொரீஷியஸ் தீவில் டோடோ என்று குறிப்பிடுகிறார்கள். டோடோவை பற்றி முதலில் 1598 ஆண்டில் டச்சு மாலுமிகளால் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டுகளில் பறவை மாலுமிகள் மற்றும் ஆக்கிரமிப்பு இனங்களால் வேட்டையாடப்பட்டது. அதே நேரத்தில் அதன் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டன. இறுதியில் மனிதனாலும் மனிதன் தீவுக்கு கொண்டு வந்த நாய், பூனை, எலி போன்றவற்றாலும் முற்றாக அழிந்தே போனது